அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்கிறார். 2025 இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.6%. ஐநா கணிப்பு. அடுத்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று ஐநா கணித்துள்ளது. இது தொடர்பாக 2025 ஆண்டுக்கான ஐநாவின் உலக பொருளாதார சூழல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது: 2025 ஆண்டு தெற்காசிய பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சி 5.7%, 2026 6% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. தெற்காசிய நாடுகளில் இந்தியாவின் வலுவான பொருளாதார வளர்ச்சி பூட்டான், நேபாள், இலங்கை போன்ற சில நாடுகளின் பொருளாதார மீட்சி ஆகியவை அந்த பிராந்தியத்தின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும். 2024 இந்தியாவின் பொருளாதாரம் 6.8% வளர்ந்தது. இந்த வளர்ச்சி 2025 6.6% இருக்கும். 2026 இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் 6.8% இருக்கும். சேவைகள் மற்றும் சில சரக்குகளின் ஏற்றுமதியில் வலுவான வளர்ச்சி, குறிப்பாக மருந்துகள் உற்பத்தி மற்றும் மின்னணு கருவிகளின் ஏற்றுமதி இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு வலி சேர்க்கும். உற்பத்தி மற்றும் சேவைகள் துறையின் விரிவாக்கமும் இந்திய பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதல்லவா? நம்முடைய நாடு முன்னேறுகிறது, பொருளாதாரத்தில் முன்னேறுகிறது என்றால் நமக்கு மகிழ்ச்சி தானே? இன்னும் பல விஷயங்கள் நம்முடைய நாட்டில் நல்லவைகள் நடக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள். அதற்காக எல்லா பிரயத்தனங்களையும் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். இந்திய மக்களிடையே உழைக்கக்கூடிய தன்மை அதிகம் இருக்கிறது. இது எல்லோரையும் பார்க்க செய்கிறது. உலக நாடுகளே இந்தியா மீது அக்கறை கொண்டிருக்கிறது. இந்தியாவில் பொருளாதாரம் அதிகமாகும் நிலை இருப்பதால் பல தொழில் அதிபர்கள் இங்கு தொழில் ஆரம்பிக்க விரும்புகிறார்கள். தமிழ்நாட்டுக்கும் பல தொழிலதிபர்கள் வர இருக்கிறார்கள் என்பதும் நம்மை சந்தோஷத்தில் ஆழ்த்துகிறது. ஜெய் ஹிந்த்.